ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மல்டி டைமென்ஷனல் அரேஸ் இல்லாட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த அரேஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ரோ அந்த மாதிரி தானே கொடுத்துருந்தோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரேவை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இன்ட் ஏ அப்படின்னு போட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நம்பர் இருக்கணுமோ அத்தனை நம்பரை வந்து நம்ம கொடுத்தோம். ஓகே, இப்போது நம்மளுக்கு வந்து இது ஒரே ஒரு ரோ தானே இருக்குது நம்பர்ஸ். இப்போ வந்து ஒரு வேளை நம்மளுக்கு 2 ரோ வேணும் அப்படின்னு நினச்சோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் வந்து நம்ம மல்டி டைமென்ஷனல் அரேஸ் இல்லாட்டி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு ரோக்கு பதிலாக நம்மளுக்கு 2 ரோ வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா அதே மாதிரியே நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து இன்டீஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறோம்னா இன்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு வேரியபிள் நேம். இப்போது இதில் வந்துட்டு நம்ம வந்து ஒரே ஒரு ரோ தான் இருக்கிறனால அதோட சைஸ் மட்டும் ஒரே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தோம் இல்லையா. அது மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரோ ஒரு காலம் இருக்கும் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் திருப்பி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். இந்த முதல் ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த செகண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ நம்மளுக்கு வந்து 2 ரோ 5 காலம் இருக்க மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே 2 அப்புறம் இங்கே 5 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இப்போது இது வந்து 2 ரோ 5 காலம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து இதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கறதுக்கு இதே மாதிரி ஈக்குவல் டு போட்டுட்டு இப்போது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ் போட்டுக்கலாம். இதில் நம்ம எப்படி வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் பார்க்குறோம், நம்ம வந்து கர்லி பிரேசஸ் போட்டுட்டு அதில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன வேணுமோ அதை அப்படியே கொடுத்தோம் இல்லையா. இங்கே நம்ம ஒவ்வொரு ரோக்கும் இங்கே எப்படி கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ ஒரு ரோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ள வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா. அதே இதை வந்து நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஏற்கனவே ஒரு கர்லி பிரேஸ் போட்டிருக்கோம், அதுக்குள்ளார நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம போட்டுட்டு இதை வந்து மறுபடியும் நான் இதுக்குள்ளே போடுறேன். இப்போ இது என்ன அர்த்தம்னா இது வந்து முதல் ரோ அப்படின்னு அர்த்தம். இப்போ 2வது ரோவை போடுறதுக்கு நம்ம இங்கே ஒரு கமா போட்டுட்டு நம்ம மறுபடியும் வந்து அடுத்த ரோவை வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து மறுபடியும் நம்ம கர்லி பிரேஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் போட்டுட்டு நான் வந்து 6 7 8 9 10 அப்படின்னு கொடுக்குறேன். 10. ஓகே, இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இது வந்து 2 ரோ 5 காலம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ரோவில் வந்து 1 2 3 4 5 இருக்கும். செகண்ட் காலமில் வந்து 6 7 8 9 10 இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். 2D அரே அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து நம்ம இந்த லைன் மூலியமாக இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ முன்னாடி பார்த்தோம் நம்ம ஒரு அரேயில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஏன்ற அரேயில் வந்து 3வது எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஏன்னு போட்டுட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு 3வது எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி கம்ப்யூட்டர் இப்போ வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 3வது எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 0 1 2 செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கும். அப்போ வந்து ஏ ஆஃப் 2 அப்படின்னு போட்டோம்னா இந்த 3வது எலிமெண்ட்டை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 2D அரேயில் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே நம்ம சி அவுட் போட்டுக்கலாம், பி போட்டுட்டு இப்போ நம்ம ரோ காலம் ரெண்டுமே இருக்குது இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே போட்ட மாதிரியே நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கணும். எந்த ரோவில் எந்த காலமில் இருக்க நம்பரை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்ப்யூட்டருக்கு சொல்லணும். ஓகே, இப்போ பார்க்குறோம் நம்ம வந்து முதல் ரோவில் 4வது நம்பரை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இது வந்து அதே மாதிரி தான் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் முதல் ரோக்கு நம்ம என்ன பண்ணணும் 0 அப்படின்னு போடணும். 4வது நம்பருக்கு நம்ம இண்டெக்ஸ் வந்து 3 அப்படின்னு கொடுக்கணும். அப்போ தான் வந்து முதல் ரோவில் 4வது நம்பரை எடுக்கும். ஏன்னா வந்து ரோஸ் இது வந்து 0 ரோ இது வந்து 1 ரோ அப்படின்னு எடுத்துக்கும். அப்புறம் ஒவ்வொரு ரோலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து 0 காலம், இது 1 காலம், இது 2 காலம், இது 3 காலம் அப்படி எடுத்துக்குது. அதனால் இப்போ நம்ம இந்த 4 பிரிண்ட் பண்ணோம்னா 0 ஆஃப் 3 அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா இது வந்து இந்த 4 பிரிண்ட் பண்ணணும். அது பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு 3 அப்படின்னு அவுட்புட் வரணும். இந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு 4 அப்படின்னு அவுட்புட் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் வந்திருக்கு. ஏன்னா நம்ம இங்கே வந்து நியூ லைன் போக சொல்லவே இல்லை. இப்போ நம்ம இங்கே வந்து எண்டல் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் லைனில் நம்மளுக்கு 3 அப்படின்னு வரும், செகண்ட் லைனில் நம்மளுக்கு வந்து 4 அப்படின்னு வரும். இப்போ நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் இங்கே வந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டியது அவ்வளோதான். அதாவது ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே, ஒரு டைமென்ஷன் அப்படின்னா ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்க மாதிரி, மல்டி டைமென்ஷன் அப்படின்னா நிறைய ரோ இருக்க மாதிரி ஒரு அரே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதை நம்ம மேக்ஸ்லலாம் அல்ஜிப்ராலலாம் படிச்சிருப்போம் இல்லையா, மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதாவது 2D அரே அப்படி வந்து நம்ம வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போது நம்ம வந்து 2D அரே தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம 3D யூஸ் பண்ணலாம், 4D யூஸ் பண்ணலாம், எவ்வளோ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வேல்யூஸ் கொடுக்கணும். அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோ அப்புறம் காலம் அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் கம்ப்யூட்டருக்கு சொன்னீங்கன்னா தான்
கம்ப்யூட்டர் வந்து அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது அதுக்கு தெரியும். இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் நிறையா 2D அரேஸ்லாம் க்ரியேட் பண்ணி நீங்கள் எதிர்பார்த்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற ரோ அண்ட் காலம் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேல்யூ வருதா அப்படின்னு பாருங்கள். அது ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.